வணக்கம். இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய பகுதியில நாம் பார்க்க இருப்பது தி எர்த், பூமியை பற்றி பல தகவல்கள் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இவற்றை பற்றி விரிவாக நமக்கு வழங்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மாத்தி. பூமியை பத்தி ஸ்பெஷலான விஷயம் என்னென்ன இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க சார். உண்மையிலே பூமி ஒரு யுனிக் பிளானட், ஒரு மிக மிக சிறப்பான ஒரு கோள். சூரியனிலிருந்து 3வது கோளாக சுற்றி வருகிறது. இது 4 கேஸ் ஜெயன்ஸை விட சின்னது. பின்னாடி இருக்கக்கூடிய கடைசி 4 கேஸ் ஜெயன்ஸோட சின்னது. மற்ற 3 டெரஸ்ட்ரியல் பிளான்ஸை விட பெரியது. அதனுடைய விட்டம் 12,756 கிலோமீட்டர். சரி, இது யுனிக் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. எனக்கு அதுல இருந்துதான் என்ன ஒரு தனித்துவம் பூமியில் இருக்கு சார்? நிறைய வித்தியாசமான அம்சங்கள், ஒரு 4 யூனிக் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1, லிக்விட் வாட்டர். இந்த தண்ணீர் இருப்பதன் காரணமாக தான் இங்கே உயிர் தோன்றிச்சு. இன்றைக்கு மனிதனும் அதுல இருந்து எவால்வ் ஆகி வந்திருக்கலாம். சர்ஃபேஸ் வாட்டர் பொறுத்தவரை பூமியோட சர்ஃபேஸில் 71% வாட்டர். இது ஒரு பூமி சிறப்பு என்பதற்கு மிக முக்கியமான நம்பர் 1 காரணம் வாட்டர். 2வது, சூட்டபிள் ஆவரேஜ் டெம்பரேச்சர். நம்ம மனிதர்கள் வாழ்வதற்கேற்ற டெம்பரேச்சர் இருக்கு. மற்ற கோள்களில் 800 டிகிரி வரைக்கும் போகுது. பூமியை பொறுத்தவரை ஒரு பொருத்தமான டெம்பரேச்சர் அப்படிங்கிற இதனுடைய 2வது ஆஸ்பெக்ட். 3வது காரணம் லைஃப் சப்போர்ட்டிங் ஏர். அது ஆக்சிஜன் ஒரு சரியான விகிதத்தில் இருப்பதனால தான் நம்ம சுவாசிச்சு வாழ முடியுது. ஒரு சரியான ஆக்சிஜன் விகிதம் கொண்ட ஏர், அட்மாஸ்பரிக் ஏர் அப்படிங்கிறது 3வது காரணம். 4வது காரணம் ரைட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் நம்ம இங்கே நடப்பதற்கும் உலவுவதற்கும் ஏற்ற அட்மாஸ்பரிக் ப்ரெஷராக இருக்கு. வேற கோள்களில் ஒன்று எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷராக இருக்கும், நசிக்கிடும், இல்லை லீஸ்ட் ப்ரெஷராக இருக்கும், நம்ம பறந்துடுவோம். ஸோ இதெல்லாம் பூமியை வித்தியாசப்படுத்தக்கூடிய யுனிக் காம்பனன்ட்ஸ். இவ்வளவு தனித்துவமான பூமியினுடைய உள்ளார்ந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும் சார்? அடிப்படையில் 3 லேயர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். கிரஸ்ட், பூமியின் ஓடு, அது 5 கிலோமீட்டர் ஆழம் முதல் 80 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கக்கூடியது பூமியோட ஓடு. பெரும்பாலும் பாறைகள், மண் கொண்டதாக இருக்கு. அடுத்தது மேண்டில், 2900 கிலோமீட்டர்ஸ் டீப் கொண்டது தான் மேண்டில். அது ஒரு சூடான பகுதி. இன்னும் கீழே போகும்போது கோர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பயங்கர மெல்டிங் டெம்பரேச்சரோட இருக்கக்கூடிய பகுதி தான் கோர்ன்னு சொல்கிறோம். அங்கே 5000 டிகிரி சென்டிகிரேட் வரை வெப்பம் இருக்கு. இது 6378 கிலோமீட்டர் வரை டீப். இதுதான் பூமியோட இன்டீரியர். ஸோ இந்த பூமியினுடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எர்த் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் பத்தி சொல்லுங்க சார். அடிப்படையில் 5 ஸ்பியர்ஸ் பற்றி சொல்றாங்க. பூமியை ஒட்டி இருப்பது ட்ரோபோஸ்பியர், அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர், அடுத்தது மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் தான் பூமியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட பூமியிலிருந்து 7 கிலோமீட்டர் அல்லது 15 கிலோமீட்டர் வரை ட்ரோபோஸ்பியர் இருக்குது. பெரும்பாலும் வாட்டர் வேப்பர் மற்றும் ஏர் கொண்டதாக ட்ரோபோஸ்பியர் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர். இங்கே தான் நம்ம ஓசோன் லேயர்னு சொல்றோம் இல்லையா, சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களை வடிகட்டி தரக்கூடிய ஓசோன் லேயர் அங்கதான் இருக்கு. இது பூமியிலிருந்து 15 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு. அதற்கடுத்து இடைப்பகுதி மீசோஸ்பியர். இந்த மீசோஸ்பியர் வெரி இம்பார்ட்டன்ட். இது என்ன ரோல் பண்ணுதுன்னா, பூமியை நோக்கி வரக்கூடிய பாறைகள், ஆஸ்ட்ராய்ட்ஸ் இதெல்லாம் அங்கே தடுத்து நிறுத்தி எரிய வைக்குது. ஸோ இது 50 முதல் 85 கிலோமீட்டர் வரை மீசோஸ்பியர் இருக்குது. அதுக்கும் மேலே தெர்மோஸ்பியர் இருக்குது. அது பூமியிலிருந்து 85 கிலோமீட்டர் முதல் 600 கிலோமீட்டர் வரை தெர்மோஸ்பியர். இது வெரி ஹாட் ஏரியா. இங்கே 2000 டிகிரி சி வரைக்கும் வெப்பம் நிலவு. அதற்கு வெளியில் இருக்கக்கூடியதுதான் எக்ஸோஸ்பியர். அது கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் திக். ஏன்னா அதுக்கு மேலே போனால் ஸ்பேஸ் டோட்டல் ஸ்பேஸோட பூமியோட அட்மாஸ்பியர் மிக்ஸ் ஆகிற இடம் தான் எக்ஸோஸ்பியர். அது வெரி லார்ஜ் ஏரியா,
10,000 கிலோமீட்டர் அளவு கொண்டது. இதுதான் பூமியின் அட்மாஸ்பியரோட ஸ்ட்ரக்சர். சரி, ஒரு பெரிய ஷீல்டுக்குள்ள உயிர்கள் எல்லாம் வாழ்ற மாதிரி பூமியினுடைய அமைப்பு இருக்கு. இந்த பூமியினுடைய வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த கூறுகள், அதனுடைய அளவுகள், இதை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சொன்ன மாதிரி பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து வாழ தகுந்ததா இருக்கு. ஒரு 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 0.9% ஆர்கான். இதுதான் இந்த ஏருடைய காம்போசிஷன். நாம் சுவாசிக்க ஏற்ற அளவில் ஆக்சிஜன் இருப்பது அதனுடைய மிகச்சிறந்த கூறு. இதுதான் அடிப்படையான விஷயம். மனிதர்கள், உயிர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில எத்தனை கண்டங்களும் எத்தனை கடல்களும் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். 7 கண்டங்கள், 5 பெருங்கடல்கள். கண்டங்கள் பொறுத்தவரை யூரோப், ஏசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. ஓஷன்ஸ் பொறுத்தவரை பசிபிக், அட்லாண்டிக், ஆர்க்டிக், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன். தெரியும், கண்டங்களில் பெரியது ஏசியா, சிறியது ஆஸ்திரேலியா. ஓஷன்ஸ்ல பெரியது பசிபிக், சிறியது ஆர்க்டிக். இது மட்டும் இல்லாம இந்த பூமியில நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரிணாம வளர்ச்சி, இது எப்படி நடக்குது சார்? இது இந்த ஆச்சரியம், இந்த விந்தை பத்தி சொல்லுங்களேன். ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதாவது சூரிய மண்டலம் உருவானது 4.5 பில்லியன் இயர்ஸ் அகோ. பூமியும் அதனுடைய ஒரு பகுதியா 4.5 பில்லியன் இயர்ஸ் அகோ உருவாச்சு. 450 கோடி ஆண்டுகள்னு வச்சுக்கலாம். சரியா? இதுல ஒரு 400 கோடி ஆண்டுகள்ல இருந்தே உயிர்களின் தொடக்கம் ஆரம்பிச்சிருது. ஆரம்ப புள்ளிங்கிறது செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் RNAs. அது வந்து 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குது. 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் உருவாக்கம்னா அதனுடைய அடுத்த கட்டம். அடுத்த காம்ப்ளெக்ஸ் செல்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா 270 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு யூகாரியோட்டிக் செல்ஸ் அப்படிங்கிற உருவாது. இதில் தான் அடுத்த கட்டமாக ஆல்கே இதெல்லாம் உருவாக தொடங்கிறது. கிட்டத்தட்ட 170 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், பேசிக் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் உருவானது 170 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு. இது எல்லாமே கார்பன் டேட்டிங் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்படி லைஃபோட எவாலுவேஷன் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஏர்லி அனிமல்ஸ், ஆந்த்ரோபோட்ஸ், மொலஸ், அது நத்தைகள், நண்டுகள், பூச்சிகள், இதெல்லாம் 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே உருவாயிருக்கு. மனிதன் ஹோமோசாப்பியன்ஸ் அவனுடைய எவல்யூஷன் கிட்டத்தட்ட 2 lakh இயர்ஸ், 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் உருவாயிருந்தான். ஏன்னா இதுக்கான கூறுகள் எல்லாமே கார்பன் டேட்டிங் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் பூமியில் உயிர்கள் தோன்றி பரிணாம வளர்ச்சி பெற்ற அடிப்படை முறை. நிறைவா பூமியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? சூரியன் சுற்றி வரக்கூடிய பூமி சூரிய குடும்பத்தின் ஒரு பகுதி. சூரியன் உருவாகி 450 கோடி ஆண்டுகள் ஆயிருக்கு. இன்றைக்கு அது ஒரு நடுத்தர வயதில் இருக்கு. இன்னொரு 450 கோடி ஆண்டுகளில் அது மறைந்து விடும். ரெட் ஜெயண்டா மாறி ஸ்ப்ரெட் ஆகி மறைந்து விடும். ஸோ பூமிக்கும் அந்த த்ரெட் இருக்கு. சூரியன் ரெட் ஜெயண்டா மாறக்கூடிய ப்ராசஸ் ஆரம்பிச்சதுன்னா பூமியோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் எவாபரேட் ஆகிடும். அது வந்து இன்னொரு 200 கோடி ஆண்டுகளிலே அது நடக்கலாம். அதனால பூமிக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் இருக்கு. இதை தவிர்க்க முடியாது. ஏன்னா எல்லா ஸ்டாருமே ஒரு பிறப்பு, நடுத்தர வயது, முதுமை, முடிவு அப்படிங்கிற கட்டத்தில் இருக்கும். ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களுக்கும் அதே தான் ஃபேட். அதுதான். அதனால அதற்கு முன்பாக, பூமிக்கு இந்த த்ரெட் வர்றதுக்கு முன்பாக இன்னொரு ஹேபிட்டபிள் பிளானட் வேற எங்கேயாவது இருக்குதா, சோலார் சிஸ்டம் மாதிரி வேற ஏதாவது ஒரு சூரியனை சுற்றி உள்ள பிளானட்ல இருக்குதான்னு கண்டுபிடிச்சு அந்த பிளானட்டுக்கு மனிதர்களை குடியேற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஸ்பேஸ் சயின்டிஸ்டுடைய ஆர்வம், முயற்சி எல்லாமே. ஸோ இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய ஆய்வுகளும் அதுதான். ஃபியூச்சரில் மார்ஸ் காலனின்னு சொல்கிறோம், செவ்வாயில் மனிதர்கள் குடியேற போகிறாங்க. ஸோ இந்த ஆய்வுகள் எல்லாமே எதுக்குன்னா இதை லேண்ட் பண்ணிட்டு இன்னொரு இளமையான பூமியை போன்ற ஒரு கோளில் குடியேற்ற வேண்டும் என்பதுதான். இதுதான் யதார்த்தம். ஸோ பூமியை பற்றி பல தகவல்கள் மிகவும் பயனுள்ளதா சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றி ஆர்த்தி.